அன்பு உறவுகளுக்கு வணக்கம். நேற்றைய தினம் திருச்சியில் நடந்த மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு. அந்த மாநாட்டுக்காக இரவும் பகலும் பார்க்காமல் உழைத்த அனைத்து உறவுகளுக்கும் புரட்சி வாழ்த்துக்கள். அந்த மாநாட்டில் கலந்துக்கிட்ட நம் உறவுகள் அனைவருக்கும் நன்றி, புரட்சி வாழ்த்துக்கள். அண்ணன் சொன்ன ஒற்றை வார்த்தை, கட்சியின் மாநாடு அல்ல, நம் இனத்தின் திருவிழா. திருவிழாவுக்கு குடும்பம் குடும்பமாக வர வேண்டும் அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தைக்காக கை குழந்தையெல்லாம் தூக்கிக்கிட்டு மகளிரும் உள்ளே வந்தாங்க. நானும் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டேன். அனைத்து உறவுகளுக்குமே மிக்க நன்றி. திருச்சியை திணற விட்டுட்டாங்க. அண்ணன் சீமான் அவர்களின் தரமான சம்பவம், சிறப்பான செய்கை. இவ்வளோ கூட்டம் கூட்டிடுவாங்களா? 2 லட்சம் சேர் எடுக்கிறாங்க, இவங்களுக்கு கூட்டம் வருமா அப்படின்னு தப்பு கணக்கு போட்டாங்க. இவங்க எல்லாரும் என்ன யோசிச்சாங்க? பாதி பேர் கட்சி விட்டு போயிட்டாங்க. இந்த விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னா சீமான் நம்மளது இளைஞர் கூட்டம் தான். அந்த இளைஞர் கூட்டமும் வந்து விஜய் பின்னால் போயிருச்சு. இவங்களால அந்த மாநாட்டை நடத்த முடியுமா? முடியாது முடியாது அப்படின்னு நக்கல் பண்ணோம். எல்லாரும் நேத்திலேருந்து நெஞ்சு வலி வந்து சாப்பிட்றானுங்க. அதோட வெளிப்பாடு இன்னைக்கு ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா கதறானுங்க. அதாவது மாநாட்டு திடலில் 3 மணிக்கு எடுத்த புகைப்படத்தை வச்சுக்கிட்டு மாநாடு ஃப்ளாப், சீமானுக்கு இதெல்லாம் தேவையா? மாநாடுன்னா என்னன்னு தெரியுமா? மாநாட்டை எப்படி நடத்தணும் தெரியுமா? எங்கள் தளபதி பார்த்தியா அப்படின்னானுங்க. டேய், உங்களை மாதிரி தமிழ்நாட்டில் இல்லைடா, உலகத்தில் கூட நடத்த முடியாது. கிரீஸ் தருவது, அப்புறம் பெண்களுக்கு பாதுகாப்பு எல்லாமே இடிச்சிக்கிட்டு ஓடுறது, அவங்களோட பொருளை ஆட்டையை போடுறது, இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் ஒருபோதும் நாம் தமிழ் கட்சி செய்ய மாட்டோம். தமிழ்நாட்டில் வேறு எந்த கட்சியும் செய்யாதுடா. அதனால் வந்து உங்களோட மாநாட்டை எங்களோட மாநாட்டோட தயவு செய்து ஒப்பிடாது, புரியுதா? உனக்கு வயிற்று வலி வந்துருச்சு, இந்த கூட்டத்தெல்லாம் பார்த்து சகிச்சிக்க முடியல அப்படின்னா பேசாமல் படுத்து தூங்கிடு, புரியுதா? இல்லைன்னா அந்த நாட்டை விட்டு ஓடிடு. அதனால் வந்து காணொலி போட்டு கதறாதீங்க. நம்ம மாநாட்டில் சிறப்பான விஷயம் பார்த்தீங்கன்னா, எப்படி அந்த இடத்தோட உரிமையாளர் நம்ம கையில் ஒப்படைக்கிறாங்களோ அதே போல் திருப்பி சுத்தமாக ஒப்படைப்போம். அது ரெகுலராக நடக்கிறது தான். ஆனால் இருந்தாலும் இந்த தடவை வந்து மிகப்பெரிய பிரம்மாண்டம். அந்த மாநாடுங்கிறப்ப மக்கள் தொகை அதிகம் அப்படிங்கிறப்ப குப்பைகள் நிறையா விழுகும். ஆனால் இருந்தாலும் பாருங்கள், இப்பயுங்க அந்த குப்பையை கரெக்டாக கொண்டு போய் எங்கே போடணுமோ அங்கே போட்டுறாங்க. யாராவது தெரியாதனமாக அப்படி தூக்கி போகிறப்ப கீழே வந்துட்டா கூட அங்கே நடந்து போகிறவங்க குனிஞ்சி, அவரோட குப்பையாக இருந்தால் என்ன, இது நம்ம கட்சி இல்லை, இது நம்ம மாநாடு இல்லை அப்படின்னு எடுத்து அந்த குப்பை தொட்டியில் போட்டு போகிறாங்க. அது பார்க்குறப்ப அவ்வளோ சந்தோஷம். அப்புறம் முக்கியமாக தண்ணிங்க, குடிநீரில் வேறு ரகங்க. அழகாக டேப் போட்டு எந்திரிச்சு போய் நீங்கள் பாட்டில் தீந்துட்டா கூட குடிச்சிக்கலாம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா நடுப்பகுதி இருக்குது பார்த்தீங்களா, அங்கேருந்து நம்ம கூட்டத்தை தாண்டி இந்தாண்ட போக முடியாது அப்படிங்கிறவங்களுக்கு தண்ணிக்கு என்ன பண்ணுவாங்க, உடனே வந்து அங்கே இருக்கிற நம்ம உறவுகள் வந்து தண்ணி சப்ளை பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பிளாஸ்டிக் நான் ஒழிக்கிறேன் அப்படின்னு அண்ணன் வந்து வாயில் சொல்லாமல் அதை செஞ்சு காட்டுறாரு. அதுதான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அங்கே பார்த்தீங்கன்னா அவங்க தண்ணி கொடுக்குற பாட்டில் வந்து சில்வர் பாட்டில். அதை வந்து அந்த ஒரு பாக்ஸில் வந்து நிறைய பிடிச்சி உள்ளே ஃபுல் பண்ணி வச்சு அதை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறாங்க. யார் தண்ணி கட்டாலும் உடனே கொண்டு போய் கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணிடுச்சுன்னா, நாங்கள் சபரிமலைக்கு போவோம், அங்கே வந்து இந்த பிளாஸ்டிக் அதெல்லாம் அங்கே அலோடு கிடையாது. அதனால் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க சில்வர் பாட்டில் வச்சுருப்பாங்க. அந்த பக்தர்கள் யார் தண்ணி கட்டாலும் உடனுக்குடனே கொடுப்பாங்க. அதே மாதிரி தான் நேற்று இதை பார்த்தோன்னா எனக்கு அங்கே ஞாபகம் வந்துருச்சு. ஆனால் அண்ணன் வேறு லெவலு. நேற்றே நான் முடிவு பண்ணிட்டேன். எங்கள் வண்டி போய் உள்ளே நின்ன உடனேயே அந்த ஒட்டுமொத்த வாகனத்தை பார்த்தோன்னே நானே மிரண்டுட்டேன். போச்சுரா, இவ்வளோ வண்டியா, நாளைக்கெல்லாம் எத்தனை பேர் சாகுறானுன்னு தெரியல, நீ என்னென்ன அவதூறு கையில் எடுப்பானுங்க, கூட்டம் இல்லை, அது இல்லை, இது இல்லை, இப்படி தான் சொல்லி நாளைக்கெல்லாம் கதறுவானுன்னு நினச்சேன். காலையிலேருந்து இதையே தாங்க பண்ணுறானுங்க. இந்த திராவிட கூட்டமும் இந்த தற்கொலை கூட்டமும் இதையே தான் பண்ணுதுங்க. இதுலேயும் என்ன சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே ஆல்ரெடி பாக்ஸ் போட்டு வச்சுருக்குறாங்க. அங்கே உக்காந்தது போக மீதி பார்த்தீங்கன்னா அந்த 2 சைட்லேயும் அவ்வளோ கூட்டம் நிரம்பி வலியுதுங்க. வெளியில் ஒரு கூட்டம், அப்பப்பப்பப்பா, கூட்டம், அப்படி ஒரு கூட்டம். அதாவது ஒரு மனுஷன் தனியாக இந்த களத்தில் நின்று இவ்வளோ பெரிய மக்களோட பேரன்பை சம்பாதிச்சிட்டார்ல, அது எவ்வளோ பெரிய விஷயம். ஏன்னா அங்கே இருக்கிற கூட்டமெல்லாம் காசு கொடுத்து கூட்டிகிட்டு இருந்த கூட்டமாக தான் கை காசை போட்டு வாகனத்தை எடுத்துக்கிட்டு உணவு சாப்பிட்டுக்கிட்டு நம்ம கட்சி தான் இது அப்படின்ட்டு உணர்வோடு வந்துட்டு போனாங்க பார்த்தீங்களா. வேற ரகம். உண்மையாலுமே சொல்கிறேங்க, நாம் தமிழர் கட்சி உறவுகள் போல வேற எந்த கட்சியிலையும் பார்க்க முடியாது.
அப்படி ஒரு பேரன்பு நம்மளோட இந்த தாய்நாட்டின் மீதும், நம்ம அண்ணன் சீமான் மீதும், நம்ம தமிழ் தேசிய கொள்கையின் மீதும் அப்படி ஒரு பேரன்பு. ஏன்னா கை குழந்தைங்கள கூட்டிட்டு வந்து அவைங்கள கீழ படுக்க போட்டு அந்த குழந்தைங்க தூங்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ அழகா தூங்கிட்டு இருக்குதுங்க. இதே வந்து தற்கூரி கூடத்தில தூங்க முடியுமா? மிதிச்சு குடல குண்டாமைலாம் எடுத்து போடுவானுங்க. அப்ப இது எவ்வளோ பெரிய பாதுகாப்பு. அந்த குழந்தை தூங்குதுன்னு சொல்லிட்டு சுத்தி சேர் வச்சுடுறாங்க. அங்க இருந்தவங்களே எந்திரிச்சு பாதுகாப்பு ஒரு 4 சேர். பார்க்குறப்ப அவ்வளோ அருமையா இருக்குங்க. ஆனா சிறப்பான கூட்டம். அதுலயும் நம்ம திடல்ல கொடி வேற லெவல். நம்ம புலிக்கொடியாகட்டும், நம்மளோட விவசாய சின்ன கொடி, நம்மளோட தமிழ்நாட்டு கொடி, அப்படியே மூவர்ண கொடி பறக்கிறத பார்த்தா வேற லெவலு. அப்படியே நின்னு ஒரு புகைப்படம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டு ஒரு புகைப்படம் எடுத்தேன். அது மசத்தனமா இருக்குது. நானும் குடும்பத்தோடு கலந்துக்கிட்டதுல மிகப்பெரிய சந்தோஷம். அதுலயும் நம்ம மாநாட்டுக்கு வந்த உறவுகள் எல்லாம் என்னை பார்த்து, "தம்பி காணொளி போடுறத கை விட்டுறாதீங்க. எதுவா இருந்தாலும் பார்த்துக்கலாம். நம்பிக்கையோட போடுங்க. நம்ம தேர்தல அடிச்சு நவுத்துறோம்" அப்படின்னு சொல்லி எனக்கு தெம்பு குடுத்த உறவுகளுக்கும், என்னோட புகைப்படம் எடுத்துட்ட உறவுகளுக்கும் நன்றி. இதுதான் நம்மளோட இந்த பேரன்புக்காகவே நம்மலாம் அடிமைங்க. அடிமை. இந்த அன்பு தான் நேத்து வந்து மாநாட்டு திடல்ல நம்பி வழிஞ்சிருச்சு. சூப்பர்! ஆனா அவ்வளோ பெரிய கூட்டத்திலயும் வாகனம் திடலுக்குள்ள வந்துட்டு, மாநாடு முடிஞ்ச உடனே அழகா அந்த திடல விட்டு வாகனம் வெளியில போன வரலும் சிறப்பா வழிநடத்தின அங்க இருக்கிற அனைத்து நாம் தமிழ் கட்சி உறவுகளுக்கும் நன்றி. ஒரு இடத்துல கூட ஒரு சின்ன பிரச்சனை கூட கிடையாதுங்க. நீட்டா நடந்தது. இதெல்லாம் பார்க்குறப்ப நம்மளுக்கு எவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி இருக்குமோ, அத விட பல மடங்கு பொறாமையில செத்துக்கிட்டு இருக்கிறானுங்க இந்த திராவிட கூட்டமும், இந்த தற்கொலை கூட்டமும். கூட்டமே இல்லன்ட்டானுங்க. மாநாட்டுல கூட்டம் இல்ல. நீங்க நம்பணும். அப்படிதான் கதறானுங்க. அவனுங்களுக்கே சொல்லி தேத்திக்கிறானுங்க. "டேய் நான்லாம் வந்து வண்டி எங்களோட வாகனம் உள்ள போறப்பயே நான் மிரண்டுட்டேன். உடனே மேல ஏறி ஃபுல்லா வந்து ஒரு ஃபோட்டோ, வீடியோ அப்புறம் அந்த கூட்டம் இல்லன்னு சொல்லி இந்த காலி சேர காட்டுவானுங்க. இதுக்காகவே நான் பின்னால கடைசியிலிருந்து முன்னாடி ஸ்டேஜ் வரலும் நடந்து போயி நெறைய வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். உள்ள எவ்வளோ பேர் உட்காந்துட்டு இருக்காங்க. அத தாண்டி அண்ணன் அண்ணன் மேடையில ஏறி யாராவது உட்காருவாய்ங்களா? உடனே ஓடியாந்து அண்ணன் பக்கத்துல நிப்பாங்க தெரியுமா? அந்த 2 சைடும் கூட்டம் நம்பி வழியுது. இதுல இளைஞர்களே இல்லங்கிறானுங்க. டேய் மொத்த பேர் நாங்க இளைஞர்கள் தான்டா. இதுல பெரியவங்களும் நெறைய பேர் வயசானவங்களும் வந்திருந்தாங்க. இத தாண்டி வெளியில எவ்வளோ கூட்டம் இருக்குது. பெண்களுக்கு முக்கியமா பெண்கள் பாதுகாப்புல பட்டைய கிளப்பிட்டாய்ங்க நம்ம நாம் தமிழ் கட்சி உறவுகள். அந்த நீ வெளியில போன உடனே நம்மளுக்கு அவங்க பெண்களுக்கு கழிவறை வசதி, ஆண்களுக்கு ஒரு இடத்துல அந்த மொபைல் டாய்லெட் இருந்தா பரவால்ல. அங்கங்க ஓப்பனிங்க்கு அங்கங்க வச்சிருக்கிறாங்க. இந்த பக்கம், அந்த பக்கம்னு சூப்பரா பிரமாதமா எல்லா வசதியுமே தரமா இருந்தது. ஒரு வழிக்கு எல்லா இடத்துலயும் அந்தந்த மாவட்டம் வரதுக்கான அந்த ஒரு நுழைவாயில், அதுவும் பிரம்மாண்டம். அண்ணனோட புகைப்படம், நம்ம தலைவரோட இருக்கிற மாரி அண்ணனோட புகைப்படம் எல்லாமே மிரட்டி விட்டாய்ங்க. சூப்பரா இருந்துச்சு. பாதுகாப்புல சிறிதளவு கூட கோட்ட விட கிடையாது. நல்ல பாதுகாப்பு. நாம் தமிழர் கட்சி உறவுகளோட கடுமையான உழைப்பு தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அவிங்க தானே பார்த்து பார்த்து இவ்வளோ விஷயத்த பண்ணியிருக்கிறாங்க. ஒரே மனுஷன் சாதிச்சு காட்டிட்டார். அவ்வளோதான் நான் சொல்லுவேன். இப்போ ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கிறானுங்க. அவ்வளோதான். இது இது ஃப்ளாப் இந்த மாநாடு. கூட்டம்லாம் இல்ல. இது எதுக்கு மாநாடுலாம் நடத்தணும்? இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படிங்கிறானுங்க. டேய் அதாவது இந்த தேர்தல்னு வந்துட்டாவே இந்த இந்த திராவிட கட்சிக்கிட்ட கூட்டணி இருக்கிற கட்சிகள் என்னதான் பண்ணும்? நம்ம ஆல்ரெடி இப்போ திமுகல இருக்கிறோம் அப்படின்னா, அதிமுக நம்மள கூப்பிடுறதுக்கு என்னென்ன தந்திர வேலையை செய்கிறதுன்னு இந்த மாநாடு போடுவானுங்க. புரியுதா? அதாவது ஒரு அமௌண்ட்டுக்கும், ஒரு அதிக சீட்டு வேணுன்ற ஒரு எண்ணத்துக்காக கூட்டம் போடுற கூட்டம் இல்லடா நாங்க. இனத்துக்காக போட்ட கூட்டம். புரியுதா? எங்க மாநாடு வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. இந்த கூட்டம் இல்ல. எதுக்குடா? ஏன்? இது சொல்லி உங்களுக்கு என்னடா வரப்போகுது? சந்தோஷப்பட்டுக்கிறீங்களா? சந்தோஷப்பட்டுக்கங்க. எங்களால பல பேர் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. ஏன்னா நாம் தமிழர் கட்சி எப்போதும் அடுத்தவர்கள அள வச்சு பார்க்காது. அன்பா அன்பா நேசிச்சு அரவணைக்கும். அது கூட நான் உங்கள நினைச்சுக்கிறோம். சந்தோஷப்படுங்க. ஆனா எங்களுக்கு தெரியும். பார்க்குற அந்த மக்களுக்கு தெரியும். போடா 60 ஆண்டு காலம் ஆண்ட அந்த திராவிட கட்சிகளே கதறிட்டு வயித்தளவிட்டு கிடக்குறானுங்க. இந்த இதில வேற இந்த ராமசாமி குரூப் வேற. அவனுங்க ஒரு பக்கம் கதறானுங்க. நாம வந்து மாநாடுங்கிற நாடகம் போட்டுருக்கிறோம். சரி, நீங்க ஏதோ பேசுறீங்க, பேசிக்கங்க. ஆனா வந்து இந்த மாநாடு இவ்வளோ தூரம் உங்கள பாதிக்கும்னு எங்களுக்கு தெரியாம போச்சுடா. இவ்வளோ தூரம் பாதிக்கும்னு தெரியும். ஆனா தூக்கத்த தொலைச்சு கதற அளவுக்கு பாதிக்குமான்னு எங்களுக்கு தெரியல. இப்படியுமாடா? இப்படியுமா கதறுவீங்க? கதறுங்க கதறுங்க. எனவே
சிறப்பான செய்கை. திருச்சி திணற விட்ட நாம் தமிழர் கட்சி உறவுகள் அழகா வந்தாங்க. மாநாட்டுல கலந்துக்கிட்டாங்க. அதே போல அழகா வெளியேறினாங்க. ஒரு இடத்துல கூட சின்ன சலசலப்போட கிடையாது. தங்கனாலும் தங்கம் எங்க நாம் தமிழ் கட்சி உறவுகள் சொக்க தங்கம். எங்க அண்ணன் சீமான் சாதிச்சிட்டாரு. இந்த வளர்ச்சியே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடாது. இப்போ ஒரு புகைப்படம் பார்த்தேன். 2016 புகைப்படம். நேத்து லைவா பார்த்தேன். சாதிச்சிட்டாரா எங்க அண்ணன் ஒத்தையா நின்று சாதிச்சிட்டாரு. தமிழ் இனத்துக்கான ஒரே ஒரு நம்பிக்கை எங்கள் அண்ணன் சீமான். நாம் தமிழர். மீண்டும் ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி. தமிழ்